மேடையிலயாவது விஜய் கீழே இறங்கு நில்லு, முதல்ல ஒழுக்கமா இரு, அப்பதான் நான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பண்ணுங்க சார். அன்னைக்கு விஜயகாந்த் வந்து உங்களுக்கு தப்பு இல்ல. அதே ஹீரோ ஒரு சாங்ல he'll keep hands on her butt, அவ ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பா, சர்ப்ரைஸா. முன்னாடி நம்ம அண்ணன் மேலயும் நம்ம கட்சிக்குள்ளயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா, உங்ககிட்ட ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா கேக்குறேன், எங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் என்ன விட்டுருங்க, எனக்கு கீழே இருக்க அல்லு சில்லு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். இன்னொன்னு, ஒரு வாலண்டியர்ஸ் வேணுங்க. ஒரு கட்சினா வாலண்டியர்ஸ் கண்டிப்பா வேணும். நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அங்க இருந்த பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம். சாப்பாடு கூட கொடுக்க முடியாதுன்னு விட்டுருங்களேன், தண்ணி கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப டல்லா இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல. அதை கூட செய்ய முடியாத ஒரு கட்சியா டிவிகே? அப்போ உங்களுக்கு என்ன, ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல. சோ நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க. எந்த ஒரு மேடையிலயாவது விஜய் கீழே இறங்கு நில்லு, முதல்ல ஒழுக்கமா இரு, அப்பதான் நான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பண்ணுங்க சார். அன்னைக்கு விஜயகாந்த் வந்து எல்லாமே பேசி முடிச்ச உடனே போகும்போது சொல்லுவாரு, எல்லாரும் நல்லபடியா வீடு போய் சேருங்க, ஒழுக்கமா போங்க, கொஞ்சம் கொஞ்சமா போங்க, பெண்களுக்கு வழி விடுங்க, பிறகு நீங்க போங்க, எல்லாருமே மொத்தமா போவாதீங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு ஏன் நீங்க அதை சொல்லல? இன்னும் நீங்க அதை சொன்னா நிச்சயமா உங்க தொண்டர்கள் கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு என்ன மனப்பான்மைனா, உங்களை பார்த்தா அது மேல ஏறணும், இது மேல ஏறணும், டான்ஸ் ஆடணும், கத்தணும், அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஒரு பாத்தியா என்னோட கூட்டம் எப்படி இருக்கு, எனக்காக எதுவுமே செய்யணும்னு உங்க அரசியலை காட்ட நினைக்கிறீங்க. அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதனால பல மக்களோட உயிர் தான் இன்னைக்கு போயிருக்கு. 41 பேருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு 68 மணி நேரம் கழிச்சுதான் ஒரு காணொலி போட்டீங்க. அதுலயும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா சிஎம் சாரை அட்டாக் பண்ணணும். அப்ப அந்த மக்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு போடல. அப்ப நீங்க அரசியலுக்கு கண் துடைப்புக்கு தான் வந்தீங்களா? நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு யாருமே உங்களுக்கு கேட்கல. ஆனா நீங்க அதெல்லாம் பதிவிடுறீங்க. அப்ப என்னன்னா, எனக்காக நீங்க இதெல்லாம் இன்னும் தொடரணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லனா நீங்க சிஎம் சாரை குறிப்பிட்டு வன்முறையை தூண்டுறீங்களா? உங்க கட்சி மக்களிடம் நீங்க வந்து நமக்கு எதிரி அவங்க தான் அப்படின்னு அவங்க வன்முறையை தூண்டி விடுறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. சோ விஜய் முதல் அரசியல் படணும், அதுக்கப்புறம் தான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுத்தப்படுவாங்க. சோ இந்த 2026ல இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. முதல்ல அவங்க அரசியல் படட்டும், அதுக்கப்புறம் அந்த கூட்டம் எப்படி இருக்கு, அவங்க சொல்றது அவங்களுடைய அரசியல் நெறிமுறைகள். என்னைக்காவது ஒரு தமிழர் வரலாறு பேசியிருக்காரா சார்? ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரா? ஒன்லி டிஎம்கே எதிர்ப்பு, இதை மட்டும் வச்சு என்ன சார் பண்ண முடியும் அரசியல்? அப்படி அரசியல் பண்றதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க, ஆல்ரெடி எதிர்கட்சியில அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க தேவையில்லை. நீங்களே சொல்றீங்க என்னால புதுசா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதையா போட போறேன். நீங்க காமெடி எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு இந்த பேக் ஃபயர்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் மாற்றுவேன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இல்ல, குறிப்பா அரசியல் வரைவு இல்ல. அப்போ நீங்க முதல்ல அரசியல் படுத்துங்க. பணத்துக்காக வராதீங்க தயவு செஞ்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்காக அரசியல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா உங்களுக்காக நிக்கலாம், ஆனா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் இழப்பா இருக்குமே தவிர அவங்க குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா மட்டுமே விஜய் சாரால கண்டிப்பா அரசியல வெற்றி பெற முடியும். அப்படி இல்லன்னா இன்னும் போக போக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து மக்கள் சுத்தமா விஜய் வெறுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தாவேகா கட்சி நடத்தின கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போனது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு டிஎம்கே காரணமா இல்ல நம்ம தாவேகா காரணமா அப்படின்றதையும் தாண்டி நாம இப்போ பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிக்கணும். ஆனா மத்த எல்லாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மேலையும் நம்ம கட்சிக்குள்ளயும் என்ன நடக்குது அப்படிங்கறது ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா, உங்ககிட்ட ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா கேக்குறேன், எங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் எங்களுக்காக நீங்க நின்னு இருக்கணும், ஆனா நிக்கல. ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? கரூர்ல இறந்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களையும் பாக்குறதுக்கு திமுக கிட்ட பர்மிஷன் கேட்டோம், ஆனா குடுக்கல, அதனால கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போதான் தெரியுது நீங்க டிஎம்கே கிட்டையும் பர்மிஷன் கேட்கல, கோர்ட்லயும் நம்ம கட்சி சார்பா பர்மிஷன் வாங்கல அப்படின்னு. ரொம்ப தப்புனா. அடுத்து இந்த வீடியோல இருக்கிறவரை பாருங்க. அவரு நம்ம தாவேகா கட்சி தான், நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். எனக்கு ஒண்ணுனா தாவேகா கட்சி வரும், மாவட்ட செயலாளர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். ஆனா அவரை கைது பண்ணும்போது நம்ம கட்சியில இருந்து அவரை
யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியாதன்னா இறந்தவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்க தான் வந்து பார்க்கல, நீங்க வந்தா கூட்டம் சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஆதவண்ணா, புசி ஆனந்த் சார் இவங்களையாச்சும் யாராவது அனுப்பியிருக்கலாம், அவங்களாவது வந்து பாத்திருக்கலாம். ஆனா புசி ஆனந்த் சார் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஏற்பாட்டாளர் நான் கிடையாது, கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்றாரு. கரூர் மாவட்ட செயலாளர் என்ன அடுத்த கட்சியா? அவரும் நம்ம தாவக கட்சி தானே, அவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கட்சிக்கு இல்லைங்களா? அதை விட பெரிய வழி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டீங்க, ஆனா அதுல மன்னிப்போ இல்ல எங்களுக்கான அட்வைஸோ இல்ல ஆறுதலோ எதுவுமே சொல்லல. அப்போ உங்களை மட்டுமே நம்பி உங்க பின்னாடி வர்ற எங்களுக்கு யார் தான் பொறுப்பேற்றுப்பாங்க? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாவக கட்சியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்ல இருந்தவங்க எல்லாம் தாவக கூட்டத்துக்கு தான் வந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் விஜய்னா, உங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்து செத்து போன பிஞ்சு குழந்தைங்களை எல்லாம் பார்த்து அசால்ட்டா அவரு அனாதை போனோம்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதுக்கும் ஒண்ணுமே சொல்லல. இப்போ நான் கேட்டது எல்லாமே தப்பா இருந்துச்சு அப்படின்னா தாவேக்க நண்பர்கள் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இதெல்லாம் என் மனசுல இருந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, அப்படியே தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப அற்புதமான சினிமா, கரெக்டா? சோ இங்க தமிழ் சினிமால வந்து there is one big actor. சோ அவர் வந்து he didn't like போலீஸ். சோ ஹீரோயின் வந்து போலீஸ்னு தெரிஞ்சு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து இவரோட பட்டு வந்து பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவான். தென் இவர் போலீஸ் ஆயிட்டு இவரோட பட்டை வந்து பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. இது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, பப்ளிக் ஃபோரம்ல பெரிய ஸ்கிரீன் உட்கார்ந்து ஒரு 100 பேர் பாக்குற தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அப்படியே தியேட்டர்ல உங்க குழந்தை கூட்டிட்டு போலானாலும் நீங்க சீரியல் பாக்குற டெலிவிஷன்ல தினம் அடிக்கடி போடுவாங்க, இந்த படத்தை போடுவாங்க. இது தப்பு இல்ல, உங்களுக்கு இது தப்பு இல்ல. அதே ஹீரோ ஒரு சாங்ல he'll keep hands on her butt, அவ ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பா, சர்ப்ரைஸான ரியாக்ஷன் கொடுப்பா, அதுக்கப்புறம் they will walk away, பேக் ஷாட் வச்சிருப்பாங்க. இதே ஹீரோ தான். So you guys are worshipping hero who squeezed her butt. அவரோட பட் இல்ல, ஹீரோயின்ஸ் பட், கரெக்டா? I just squeezed my own tits. And now I am a very bad girl. I'm very bad to the society. Next video, I should squeeze my ass. Because tits are your problem, not ass, correct? So, if I ever get a chance to act in a movie, I will squeeze my butt. Is that okay? Because movie la panna okay. If a girl did on social media, it's not okay, correct? So, please let me know. Can I squeeze my ass instead of tits? Is that fine? ரோஸ் பண்ண மாட்டீங்கல்ல? எவனாச்சும் அந்த மூவிக்கு ரோஸ் பண்ணீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட பார்த்தது இல்ல. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். அரோரா இஸ் நாட் டேலண்டட். இங்க வா. சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்னை விட்டுருங்க. எனக்கு கீழே இருக்க அல்லு சில்லு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். வந்து பாதுகாப்பு கொடுங்க ப்ளீஸ். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் பெருசு, எங்க தப்பில பெருசு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.